Good morning champions. First class from Government College of Technology. I am maintaining champion Shakti Alami. மீனிங் என்ன பார்க்கணும்னா ஒரு செட் ஆஃப் மெட்டீரியல்ல ஒரு சூப்பரான ப்ராப்ளம் எடுத்துருக்காரு. என்ன ப்ராப்ளம்? A solid rectangular beam of width 100 mm and depth 200 mm is 4 mm 4 meter long and semi supported at beam. ஒரு solid rectangular beam இருக்கு. width வந்து 100 mm depth 200 mm. அது வந்து length வந்து 4 meter long அப்படின்றார். அது simply supported at the end அப்படின்றார். simply supported at the end. The beam is subject to UDL of 1 kN per meter. அப்ப 1 kN per meter UDL ஆக்ட் ஆகுதுனா length 4 க்கு எவ்வளவு வரும்? அது UDL வந்து 1 kN per meterனா 1 மீட்டருக்கு 1 kN. அப்ப 4 மீட்டருக்கு எவ்வளவு? 4 kN. அதான் fixed load. fixed load வந்து என்ன சொல்றேன்னா 4 kN அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரியா? Find the maximum bending stress. So எப்படி ப்ரோசீட் பண்ண போறோம் அப்படினு given data எழுதியாச்சு. maximum bending moment வந்து ஃபார்முலா. UDL நாலே என்ன ஃபார்முலா? m equal to WL square by 8. இதே வந்து பாயிண்ட் லோடா இருந்தா WL cube by WL by 4. எப்பவுமே ஒரு விஷயத்தை படிக்கும்போது ஒண்ணை மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா ஒண்ணுமே மனசுல வராது. ஒண்ணை படிக்கும்போதே ரெண்டு யோசிக்கணும். இது WL square by 8 small WL square by 8 வந்து எதுக்கு? UDL க்கு. அதே capital WL by 4 எதுக்கு? பாயிண்ட் லோட் அவ்வளவுதான். சோ சப்ஸ்டிட் பண்றோம். W என்ன கொடுத்திருக்காங்க? 1 kN. small w 1 kN. L என்ன? 4. அப்ப போட்டனா 2 kN. அடுத்து moment of resistance எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படினா sigma into BD square by 6. sigma into Z moment of resistance equal to sigma into Z. அப்பனா யாரனா பெண்டிங் மொமெண்ட் தான். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணும் கிடையாது. சரியா? சோ Z க்கு தான் வந்து யார் இது? BD square by 6. அதான் போட்டுருக்காங்க. சப்ஸ்டிட் பண்றாங்க. சப்ஸ்டிட் பண்ணா 100 200 ஸ்கொயர் அப்ப ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம 2 சப்ஸ்டிட் பண்றாங்க. தெரியும். அது வந்து சிக்மா கண்டுபிடிச்சா சிக்மா வந்து 3 × 10⁻⁶ kN mm ஸ்கொயர் கிடைக்குது. kN per mm ஸ்கொயர் அப்படின்றது இது பண்ணிக்கலாம். அடுத்து CSS வந்து வேணும் அப்படினா CSS வந்து it is equal to WL by 2 இப்படி இருக்குனா இங்க WL ஆக்ட் ஆகுதுனா இங்க WL by 2 தான். இங்க WL by 2 தான். சோ WL by 2 போடுறாங்க. போட்டா நமக்கு 2 kN கிடைக்குது. சோ CSS கிடைச்ச பிறகு tau max equal to 3/2 into S by BD. இது S by BD னா யார் அப்படினா it is tau average. So CSS by area of cross section வந்து V into D அப்ப tau average. இப்ப tau max வந்து tau max equal to 3/2 times of tau average போட்டனா tau equal to 1.5 × 10⁻⁴ kN. அவ்வளவுதான். இப்போ நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிச்சது இந்த ஃபார்முலா மூலமா கண்டுபிடிச்சோம். CSS கண்டுபிடிச்சது இந்த ஃபார்முலா மூலமா கண்டுபிடிச்சோம். சோ மொத்தம் நம்ம இங்க ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறோம். ரெண்டு டவ் ஆவரேஜ்க்கு தனியா இது டவ் ஆவரேஜ் ஞாபகம் வச்சுக்கலாம். 3 அப்புறம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சோ 4 ஃபார்முலா கத்து கொடுத்து 2 பாராமீட்டர் கண்டுபிடிக்க உதவி செஞ்ச சக்திக்கு நன்றி சொல்லுவோம்.